இந்த பக்கம் திரும்புங்க. லெஃப்ட் ரைட் முடிச்சு உங்களுடைய நேம் சொல்லுங்க. அனிதா. அனிதா. நைஸ் நேம். Thank you. என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம். பிகாம் படிச்சிருக்கீங்க. சிங்கிளா கமிட்டடா? கமிட்டட் தான். இப்ப சிங்கிள். எஸ். புரியலையே. கமிட்டட் இப்ப சிங்கிளா? புரியல. பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஆமா, இன்னையில இருந்து சிங்கிள். அப்படி வெச்சுக்கோ. இன்னையில இருந்து சொல்றீங்களா இல்ல இப்போ இந்த செகண்ட்ல இருந்து நான் பார்த்ததுல இருந்து சொல்றீங்களா? கிடையாது, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏங்க கேட்க வந்த கேள்வியை நான் மறந்துட்டேன் பாருங்க. உங்களை பார்த்துட்டு மடையன்ங்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமா? நீங்க கேட்டது கிடைச்சதா? ஹாப்பி தானே? கரெக்டான ஆன்சர் இவங்க தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பா இதுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருவோம். சரிங்களா? இல்லங்க, உண்மையாவே மடையன்ங்கிறது ஒரு நல்ல வார்த்தை. அது வந்து காலப்போக்கில் வந்து கெட்ட வார்த்தையாக மாறிடுச்சு. அதுக்கு யாரும் சொல்லுங்க. இல்ல மடையன்னு நிறைய பேர் திட்டுறாங்களே, நீங்க திட்டுறீங்களா? யாரையும் யாரையும் திட்டுறது கிடையாது. என்ன ஒருத்தர் திட்டுங்க. மடையன் நல்லா திட்டுங்க. திட்டுறதுக்கு என்னங்க? நல்லா ஏதாவது நீங்க பண்ணுங்க. திட்டுறேன். திட்டுறதுக்கா? என்ன பண்றது? என்னோடு வீடு வரைக்கும் ஏன்டா மடப்பை என்ன விடுறா? டைம் ஆகுது. போதுமாக. இது உண்மையாவே திட்டிட்டு போதுமாங்கன்னு கடைசியா நினைச்சுக்கிறாங்க. சொல்றீங்க, திட்டனாலும் சொல்றீங்க. நான் உங்க மேல கோவப்படுறேங்க. போங்க நீங்க. நீங்க யாரோ நான் யாரோ. மடையன்னு சொல்றாங்கல்ல, மடப்பையில. ஏடா முட்டாப்பையில, அறிவு கெட்டப்பையில, லூசு பையில, மடப்பையில. அவன் சொன்னதெல்லாம் உங்களைத்தான். நான் கேட்கலங்க. மடப்பையிலங்கிறதுக்கு வந்து சொன்ன கோவம் வருது இல்ல, அது நான் பொதுவா சொல்றேன். அது எதனால கோவம் வருது? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. ஏன் அது ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கும்ல, அதுக்கான அர்த்தம் என்ன? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? அதுக்கான அர்த்தம் வந்து அது யாரு மடையன்னு சொன்னாங்களோ அவங்ககிட்ட போயிட்டு கேட்டா அவங்க அர்த்தம் கரெக்டா சொல்லுவாங்க. எங்க போறீங்க? அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, எங்க வெயிட் பண்றேன். மூடி இருந்த என் அறிவை திறந்து விட்டுட்டீங்க ப்ரோ. படிச்சிருக்கீங்க? நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன். உங்க வீட்ல மாப்பிள்ளை பாக்குறாங்களா? This is an unwanted statement irrelevant to the current situation. கை கொடுங்க. என்ன क्वेश्चन? இதான் क्वेश्चन. நான் கூட இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வாடி போலாம். மடப்பையில யாரு? நாங்களா? நீங்களா? கூலா மைண்டம் பண்றானே. அர்த்தம் தெரியுமா தெரியாதுங்களா? உங்களுக்கு தெரியாதா? அதாவது மடையன் என்பது வந்து ஒரு கெட்ட வார்த்தையே அல்ல. அது வந்து காலப்போக்கில் கெட்ட வார்த்தையா மாற்றப்பட்டிருக்கு. நீ சொல்லிதானே தெரியுமா? சிச்சோ, ஏம்மா நான் என்ன பண்ணுவேன்? இங்க வா. அவரை பார்த்தானே என்னமா பண்ணுது? என்ன அந்த வெக்கமா அம்மா காத்துல போயிட்டே இருக்காங்க. ஏமா இங்க ஒரு நிமிஷம் வாங்க. இங்க வாங்க, நீங்க தான் முன்னாடி நிக்கணும். என்ன வீலை அழகு திரும்புது. அட வெக்கத்தை பாருங்க எங்களுக்கு. ஏமா இந்த வாமா. என்ன அழக வர்ணிச்சா கோச்சுட்டு கிளம்பிட்டாங்க. சரிங்க, மடையன்கிறதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. அது ஒரு பறவை. புரியல. அது பறவையா? என்னங்க மடையன்னு கேட்டா அது பறவைங்கிறாங்க, குறவங்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையா? மடையன்ங்கிறதுக்கு அர்த்தம் தெரியுங்களா? மடையன்னு யாரையா சொல்லி திட்டிருக்கீங்களா? யாரை திட்டிருக்கீங்க? எல்லாருமே தான் திட்டுறேன். எல்லாரும் திட்டுவீங்களா? உங்களை தான் திட்ட முடியும். திட்டுங்க. மடையா? பொசுக்குன்னு ஏங்க அது எப்படி திட்ட முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் 2-3 தடவை கேட்டதுக்கு அப்புறம் திட்டினா பரவாயில்ல. திட்டுங்க. நானே மடையா என்ன வேணா திட்டு சொல்லுங்க. வேணா திட்டுறேன். உங்களுக்கு எவ்வளவு கெட்ட வார்த்தை தெரியும்? நோ 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 பேட் பேட். நோ 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 அம்மா வளக்காத. மம்மி பாவம், மம்மி பாவம், மம்மி பாவம். நீங்க போயிட்டு உங்களுடைய கப்புள்ஸ் சண்டையை போய் ஆரம்பிங்க. இப்ப எதுல இருந்து திரும்ப ஆரம்பிக்கணும் சண்டைய? இப்ப அண்ணன் என்ன சொல்லுவாரு? நான் தான் அங்க வந்து பைட் கொடுக்காதன்னு சொன்னல, நீ எதுக்கு நின்ன? அங்க இருந்து சண்டை ஸ்டார்ட் ஆகும். முடியறது எங்க முடியலாம் தெரியாது, எத்தனை நாள் ஆகும், எங்க போய் முடியலாம் தெரியாது. ஆனா ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? போங்க, நீடோடி சண்டை போட்டு வாழுங்க. இந்த மடையன் அப்படின்ற சொல் என்னன்னா நிறைய திட்டக்கூடிய சொல்லு, ஒருத்தனை இழிவுபடுத்தக்கூடிய சொல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். தப்பு. மடையன் அப்படின்றது உயர்வான ஒரு சொல். இப்போ வந்து அந்த ஏரிகள் மடையன். நீ மடையன் அது அப்புறம் ஒத்துக்கலாம், அப்புறம் பிரச்சனை இல்லை.
இந்த மடையன் அப்படின்றவங்க யார் அப்படின்னா அந்த ஏரிகள் நிரம்பும் இல்லையா, இப்போ வந்து நிறைய ஷட்டர் வச்சிருக்காங்க, டெக்னாலஜி வந்துருக்கு. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏரி நிரம்பி ஏரி உடஞ்சு ஊருக்குள்ள வெள்ளம் வரதை தடுக்கிறதுக்காக அந்த ஏரிகளோட தண்ணி ஆழத்துக்கு அடியில வந்து மடை அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சிருப்பாங்க. இந்த மூங்கில் குழாய் மாதிரி இருக்கும், அதில் அடைப்பு வச்சிருப்பாங்க. வெள்ளங்கள் வரும்போது, அதாவது ஊருக்குள்ள வெள்ளம் வரும்போது, மழை வரும்போது ஒரு குரூப் மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு பேரு மடையர்கள் அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உயிரை துச்சமா மதிச்சு தண்ணிக்குள்ள குதிச்சு, அதாவது வெள்ளம் வரும்போது தண்ணிக்குள்ள குதிச்சு ஆழத்துக்கு போயிட்டு அந்த மடைன்ற விஷயத்துல அடைப்பு இருக்கு இல்லையா, அந்த அடைப்பை எடுத்து விட்டுருவாங்க. ஸோ வந்து பாசனத்துக்கு வேற வழியா அந்த தண்ணி பாய்ஞ்சிரும், ஊருக்குள்ள வெள்ளம் வராது. சில நேரங்கள்ல அந்த மடையை திறக்கிறதுக்கு உள்ள போவாங்க இல்லையா, அவங்க வந்து உயிரை வந்து விட்டுருவாங்க. அதனால அந்த மடையை திறக்க போறவங்க அந்த மடையர்களை வந்து வழிபடுவாங்க. அந்த காலத்துல ஊர் மக்கள் சேர்ந்து மாலை போட்டு அவங்களை அனுப்பி வைப்பாங்க. அப்படி உயர்வான ஒரு விஷயம், ஒரு உயர்வான ஒரு சொல்லு தான் மடையன் அப்படிங்கிறது. அது எப்படி திட்டக்கூடிய சொல்ல வந்து மாறுச்சு அப்படின்னா, ஊருக்குள்ள உங்களை மாதிரி நிறைய பசங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மடையை திறந்து விடுறாங்க இல்லையா, அவங்க வந்து உயிரை துச்சமா மதிப்பாங்க. தங்களோட குடும்பத்தை வந்து குடும்பத்தை நினைக்காம டப்புன்னு குதிச்சிருவாங்க. அந்த மாதிரி மடையர் மாதிரி அவசரப்படாத, மடையர் மாதிரி ஒரு விஷயத்துல தீவிரமா இருக்காத, யோசிச்சு செய் அப்படின்னு சொல்ல வந்து மடையன் அப்படிங்கறத திட்டக்கூடிய வார்த்தையை வந்து மாத்திட்டாங்க. புரியுதா? நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? நான் ஒரு மடையங்க. அப்படி சொல்லிட்டு போங்க. நான் ஒரு மடையன்.